SA College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஒவ்வொரு நட்சத்திரங்களும் என்ன மாதிரியான குணாதிசயங்கள்ல இருக்கும், என்ன மாதிரியான உணவுப் பொருட்களை சாப்பிடலாம், எதை தானம் கொடுக்கலாம், என்ன மாதிரியான வழிபாடு, எஸ்பெஷலி என்னுடைய நட்சத்திர பாதத்திற்கு ஏற்கனவே நான் ஒரு தெய்வம் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கேன், இல்லை ஏற்கனவே ஒரு தெய்வம் எனக்கு பிடிச்சிருக்கு, இஷ்ட தெய்வமா இருக்கு, அதோட சேர்த்து என்னுடைய பாதத்திற்கு என்ன தெய்வம் ஏற்புடையதாக இருக்குன்ற மாதிரி நிறைய தகவல்களை நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா பூரட்டாதி. பேர்லயே ஒரு பூரம் இல்லை பூர்ணத்துவம் பொருந்திய ஒரு நட்சத்திரம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குருவோடு ஆகச்சிறந்த ஆளுமை பொருந்திய ஒரு நட்சத்திரம். கிட்டத்தட்ட சனி குரு காம்பினேஷன். இந்த ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாலே வந்துட்டு குருவின் தன்மை பொருந்திய ஒரு நட்சத்திரம். சனி வீட்டில் இருக்கக்கூடிய குருவோட நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குருனால நமக்கு தெரியும் எல்லாமே பாசிட்டிவ் சைன் தான், முழு சுப கிரகம் தான் வந்து குரு. ஆனா சனியோட வீட்டில் இருக்கக்கூடிய குரு எப்படின்னா வேலை வேலை வேலைன்னு வந்துட்டு வெள்ளக்காரனா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பூரட்டாதி நட்சத்திரமாகத்தான் இருக்கும். அதீத புத்திசாலிகள், எதற்கும் கவலைப்படாதவர்கள், எதை பார்த்தும் மயங்காதவர்கள். முதல்ல அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. பொண்ணை பார்த்து மயங்குறது, பொருளை பார்த்து மயங்குறது, போகத்தை பார்த்து மயங்குறது, இந்த மாதிரி எதற்குமே மயங்காம நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் யார் அப்படின்னா பூரட்டாதி அப்படின்ற நட்சத்திரம் தான். பயங்கரமான அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க, பேராசிரியராக இருக்கக்கூடியவங்க, ஞானம் படைத்தவர்கள், ஞான வர்க்கத்தில் பயணிக்கக்கூடியவர்கள், அடுத்தவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக தன் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி அவர்களுக்காக ஒரு உதவி செய்யக்கூடிய ஏணி மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனே வச்சுக்க மாட்டாங்க. ஆனா பொதுவாக இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் அந்த குடும்பத்தோட சொந்த பந்தத்தோட சேர்ந்து வாழ்றக்கூடிய தன்மையெல்லாம் அப்படியே தள்ளி விட்டுருது. ஒன்னா ஒரே பிள்ளையா புரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிறந்துடுறாங்க, இல்ல 2-3 பிள்ளைகளோட பிறந்தாலும் கூட அவங்களோட ஒரு இணக்கமான சூழலுக்குள்ள கொண்டு வந்து சேர முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றதான் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே அமைகிறது. நிறைய புரட்டாதி நட்சத்திரங்க ஃபாரின்ல போய் செட்டில் ஆகக்கூடிய காரகத்துவம்லாம் இருக்கு. ஏன்னா சனி குரு சேர்க்கையினாலே கொஞ்சம் பணம் படைத்தவர்களா இருக்கார்கள், சொந்த வீடு வைத்தவர்களா இருக்கார்கள். நிறைய பேர் கல்யாணம் ஆனப்புறம் ஒரு பெரிய ஒரு மேஜிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நிறைய பெண்கள் சந்திக்கிறார்கள். மனைவியின் மேல் அதீத காதல் கொண்டவர்கள், அதீத கற்பனை வளம் மிகுந்தவர்கள், பொதுநலம் பாராமல் சுயநலம் பாராமல் பொதுநலமாக இயங்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தோட ஒரு ஆளுமைக்குள்ளதான் வராங்க. குருவுடைய காரகத்துவம் எல்லாமே அங்க இயங்க ஆரம்பிக்குங்க. அதுவும் சனி குரு சேர்ந்த ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தம்போது சனி ஒரு மாதிரியான தீய ஒரு எனர்ஜியை, தீயன்னு சொல்ல முடியாது, அவர் கரெக்டா தான் இருக்காரு, பட் நம்மளுடைய பார்வைக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுது இல்லை. அதை எல்லா தன்மையும் இந்த குரு அப்படியே மழுங்கெடுக்க செஞ்சு அதை கொடுப்பாங்க. ஆனா ஒரு சில பூரட்டாதி நட்சத்திரங்க இந்த சனியுடைய இன்னொரு முகத்துக்குள் ஆட்படுறாங்க. பரம்பரையே பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவிலுக்கு கட்டின பரம்பரை, கோவிலுக்கு நிலம் கொடுத்த பரம்பரை, கோவில் வாங்கின பரம்பரை, வாத்தியார் பிள்ளைங்க நிறைய புரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பாங்க. நிறைய சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்கள், நிறைய வேத விற்பனர்கள், இவங்க எல்லாமே புரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ள இருக்கிறோம். அவங்க குடும்பத்துல யாராவதவங்க அதோட கனெக்டிவிட்டியில இருந்துருவாங்க. நிறைய புரட்டாதி நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பசுக்கு ஏதோ பண்ண குடும்பம், இல்லை பசுவை வளர்த்த குடும்பம், பசுவுக்கு தானம் செய்த குடும்பம், அந்த மாதிரியான அமைப்புலாம் இருக்காங்க. பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடியவர்கள், பெரிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள். கேட்கலாம் நல்லா தான் மேடம் இருக்கு அப்படின்னா நிஜமாவே அப்படிதான் இருந்திருக்கு நம்ம குடும்பம். என்ன பண்றது, இப்பயும் அப்படிதான் இருக்க போகுது. கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டாலே புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே அறிவு, சமயோஜிதம், சாமர்த்தியம், யாரை எங்க எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற ஒரு நிர்வாக திறமை, எப்படி வேலை வாங்கி அந்த வேலையை நான் முடிச்ச மாதிரி காட்டக்கூடியான ஒரு கர்வம், ஒரு கெத்து, இது எல்லாம் உண்டு. கொஞ்சம் லைட்டாக பார்ஷியாலிட்டி பார்க்கறது, பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரி, பிடிக்காததுக்கு ஒரு மாதிரி, இது குட்டி குட்டியாக இந்த மாதிரியான சில குழந்தைத்தனமான வேலைகள் செய்கிறது எல்லாமே இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செய்வார்கள். நிறைய மனைவி அப்படின்ற இடத்துல எப்போ பார்த்தாலும் டாம் அண்ட் ஜெரியா தான் இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள் மனைவியின் மேல் அதீத காதல் கொண்டவர்களாகவும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். அதே பார்த்தீங்கன்னா கணவன் மேல் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். ஆனால் கணவனுக்கு ஒன்று வந்துச்சுன்னா அப்படின்னா உசிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய மனைவிகள் இருப்பார்கள். புரட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் எப்பயுமே ஒரு ஞானமா வீட்டில் லீட் எடுத்துட்டு போகக்கூடிய ஆளாக இருப்பாங்க. பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு துணையோ துணைவியோ இல்லை உங்களுடைய அம்மாவாகவோ உங்களுடைய சகோதரியாகவோ உங்களுடைய குருவாகவோ அமைந்து விட்டால் நீங்கள் கரெக்டான புண்ணியம் பண்ணவர்கள் தான் சொல்லுவேன். அது சரியான பூரட்டாதியா இருக்கணும்.
ஒருவேளை சனியோடைய இந்த பக்கம் இருக்கக்கூடிய நெகட்டிவோட சேர்ந்த புரட்டாதியாக இருந்ததுன்னா, அடுத்தவர்களை கொஞ்சம் வஞ்சனை செய்யறது, கொஞ்சம் வஞ்சிக்கிறது, எனக்கு மட்டும் தான் வேணும்னு நினைக்கிறது, யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, கொஞ்சம் அடமென்ட்டா இருக்கிறது, யார் பேச்சையும் கேட்காம இருக்கிறது, எனக்கே எல்லாம் தெரியுன்ற மாரி ஒரு கர்வத்திலயும், ஒரு மமதையிலயும் இருக்கிறது. இந்த மாரியான சின்ன சின்ன குணங்களும் அப்படியே லைட்டா வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சுருது. இது இயல்பு தானே. எல்லாருமே நல்லவங்களா இருந்துட்டா அப்புறம் எப்படி உலகம்? சின்ன சின்ன குண இயல்பு அந்த நட்சத்திரங்களும், அந்த ராசிகளும் வந்து அவங்களுக்கு பிரதிபலித்தே ஆக வேண்டும் இல்லையா? இந்த மாரி சனியோட இடத்துல இருக்கும்போது நெறைய வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட், நெறைய அயல்நாட்டு பணி, 11ஆம் இடம் சொல்லக்கூடிய 11, 12க்கு இடையில இந்த நட்சத்திரம் முடிபட்ட நட்சத்திரமாக இருக்கிறது. அப்போ நெறைய வந்து நீங்க செருப்பு தானம் செய்ய 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 உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சுருவீங்க. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உடனே ஷூ வாங்கி தர்றது, செப்பல் வாங்கி தர்றது வந்து பாருங்க. அது வேற லெவல்ல உங்கள கொண்டு போய் ஆக்டிவேட் பண்ணி விடும். பூரட்டாதி, கும்பத்துல இருக்கக்கூடிய பூரட்டாதி எப்படி அப்படின்னா, ஒரு மாரியான ஆளுமை, அதிகாரம், கொஞ்சம் லைட்டா சோம்பேறித்தனம், வேலைன்னு வந்தா வெள்ளைக்காரனா ஓடுறது, எப்ப பார்த்தாலும் உடம்ப பார்த்துக்கிறது, எக்சர்சைஸ் பண்றது, கால்ல எப்ப பார்த்தாலும் பிரச்சனைய சந்திக்கிறது, அடிக்கடி ஆக்சிடென்ட்டுக்குள்ள போறது, இந்த மாரியான தன்மைக்குள் வந்து அடிக்கடி கடன வாங்குறது, கொஞ்சம் வந்து பணம் அப்படின்ற விஷயத்துல சில விஷயத்துல ஏமாந்து போறது. அந்த 1 குடுத்தா 2 கிடைக்கும், 2 குடுத்தா 10 கிடைக்குன்ற மாரி ஆட்கள்ட்ட போயிட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்து உழைக்காமல் பணம் சம்பாதித்தல். இந்த மாரியான வேலைகள்லாம் வந்து கொஞ்சம் செய்றாங்க. இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, உழைச்சா தான் காசு வரும். உழைக்காம சம்பாதிக்கிறது உடம்புல ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு உழைப்பு, உழைப்பு, உழைப்புன்னு விடாப்பிடிவா உழைச்சிட்டு போகக்கூடிய ஆட்களாக இருக்கு. இது எல்லாமே நான் சொன்ன மாரி உங்களோட லக்ன புள்ளி, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் தீர்மானம் செய்யுது. இருந்தாலுமே வந்து நார்மலா புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் சனி, குரு சேர்ந்த ஒரு இணைவாக இருக்கிறனால, உழைப்புக்கு அஞ்சோம் அப்படின்றது அவங்களுடைய தாரக மந்திரமா இருக்கும். நெறைய இறங்கி சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக ஒரு 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 உழவார பணி செஞ்சுட்டு இருக்க ஒரு ஆட்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பூரட்டாதியில் ஏதோ ஒரு கிரகம் அவங்களுக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். நெறைய கோவில்களுக்கு உழவார பணி செய்யக்கூடியவர்களா இந்த மீனத்தில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். நெறைய கோவில் குடம் சுத்துறது, கோவில் திருப்பணி செய்யறது, கோவில்களுக்கு தேவையான அந்த சுத்த விஷயங்கள்லாம் பண்ணி குடுக்கறது, அங்க இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்களுக்கு தன்னால முடிஞ்ச விஷயங்கள பண்றது, இதெல்லாம் புரட்டாதி நட்சத்திரம் கும்பத்தில இருக்கிறத விட மீனத்தில இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரங்க நெறைய செய்வாங்க. கும்பம் ஒரு மாரி இயங்குங்க. மீனத்தில இருக்க பூரட்டாதி வேற மாரி இயங்கும். ரொம்ப ஸ்பெஷலே அதுதானே. நட்சத்திரங்களுக்கே நம்ம அதுதான் சொல்றோம். இத்தனைக்கும் ஒரே நட்சத்திரம் தான். பாதங்கள் தான் வேறுபடுது. அந்த பாதங்களே எவ்வளோ அழகா வந்து நம்மளுடைய வாழ்வியலே மாத்துது பார்த்தீங்களா? அப்ப இந்த கும்பத்தில இருக்கிற பூரட்டாதிய விட மீனத்தில இருக்க பூரட்டாதி எப்படின்னா, குருவோட வீட்ல குரு. ரொம்ப ரொம்ப நியாயம், நீதி, ஒழுக்கம், நேர்மை, எத கண்டும் மயங்காம இருக்கிறது. கரெக்ட்னா கரெக்ட், தப்புனா தப்புன்னு சொல்றது. என்னால ஒரு 4 பேர் பயனடைஞ்சா நான் போயிட்டு போறான் போ அப்படின்னு விடுறது. பேசி பேசியே அடுத்தவங்கள வந்து ஒரு மாரியான ஒரு சூழலுக்குள் தள்ளுறது. இல்ல யார் பேச்சையும் கேட்காம எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாரி ஒரு ஆளுமைக்குள் இருக்கிறது. யார் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சு விட்டுறது. இந்த மாரி குருக்கே உரித்தான எல்லா குணங்களையும் வச்சுட்டு, நம்ம பாஷையில சொன்னா அடுத்தவங்கலாம் ஏன் பண்ணி இளிச்சவாயான்னு கேட்டா கூட, அதெல்லாம் இல்லங்க. ஏதோ நம்மனால அவர் வளர்ந்துட்டு போகட்டும் போங்க. அப்படின்ற மாரி தட்டி விட்டுட்டு போறது. இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா, இந்த கும்பத்தில இருக்க பூரட்டாதிக்கும் இதே மாரி கேரக்டர் தான் இருக்கும். ஆனா, என்னால தான் அவன் வளர்ந்தான் அப்படின்றதுல கொஞ்சம் மையப்படுத்தி காட்ட வேண்டும்ன்ற சனியுடைய ஆளுமைக்குள்ள அவர்கள் வந்து விடுகிறார். இவ்வளோதான் டிஃபரன்ஸ். வேற ஒண்ணும் இல்ல. சொல்லி காட்டுறது, சொல்லாம காட்டுறது. இவ்வளோதான் இந்த 2 பாத்துக்கும் நம்ம சிம்பிளா முடிச்சுக்கணும் அப்படின்னா, இந்த 2 விஷயம் தான் வந்து இருக்கே தவிர, மத்தபடி எல்லாமே வந்து மிகச்சிறந்த ஒரு ஞான மார்க்கம், ஞான போதனை, அறிவு, ஆற்றல், ஆசிரியத்துவம், குருவாக இருந்து அருள்பாலித்தல், குருவா இருந்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கறது, யாராவது இல்லாதவங்கள தூக்கி விடுறது, அவங்களுக்கு ஒரு கைட் பண்றது, இது எல்லாமே பூரட்டாதி நட்சத்திரத்துக்குடைய ஒரு முக்கியமான ஒரு காரகத்துவமா அமையுது. ஓகே. இப்ப என்ன மாரியான உணவுப் பொருட்கள அவங்க சாப்பிடலாம்? என்ன மாரியான உணவுப் பொருளை அவங்க வந்து சாப்பிட்டா கொஞ்சம் பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படின்னா, அன்னாச்சி பழம், முந்திரி பழம், முந்திரி பருப்பு இதெல்லாம் சாப்பிட சாப்பிட புரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஒரு நல்ல ஒரு ஷைன் ஆறத நீங்க வந்து பார்ப்பீங்க. எங்கேயாவது போம்போது ஜஸ்ட் சும்மா ஒரு 2 கேஷ்யூ எடுத்து வாயில போட்டு போங்க. கேஷுவலா கேஷ்யூ எடுத்து போட்டு போங்க. சூப்பரா இருக்கும். அன்னாச்சி பழம் ஸ்லைஸ் பண்ணி அன்னாச்சி பழம் சாப்பிடுங்க. அதெல்லாம் வந்து புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன குடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கும். எத அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாம்பழம், சுகர் கேன் ஜூஸு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. சப்போட்டா பழம், கொய்யாப்பழம் மெயினா. கொய்யாப்பழம்லாம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு மாரியான அதான் சொல்றேன். நீங்க எப்ப வேணா சாப்பிடுங்க. எல்லா பழங்களும், எல்லா உணவு முறையும் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்க வீட்ல உட்காரும்போது தாராளமா அத சாப்பிடுங்க. ஜஸ்ட் நீங்க எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறீங்க, இல்ல ஒரு முக்கியமான விஷயம் பண்றீங்க அப்படின்னா, இதன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டியதாக முன்னோர்கள் சொல்லியிருக்கிற காரணத்தினால, அவங்க ஏதாவது ஒரு காரணத்தோட தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த நேரம் கண்டிப்பா நெறைய பேருக்கு இந்த பழம்லாம் சாப்பிட்டு, இதெல்லாம் சாப்பிடும்போது ஏதோ ஒரு சில வயித்து டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுது. இப்போ மூல நட்சத்திரக்காரங்க கொய்யாப்பழத்த அவாய்ட் பண்ணாங்கன்னா, அவங்க நல்லா இருப்பாங்க. அதே இன்னொரு நட்சத்திரத்துக்கு கொய்யாப்பழம் தான் நல்லதா இருக்கும். அந்த மாரி புரட்டாதி நட்சத்திரங்க கொஞ்சம் கொய்யாப்பழத்தை அவாய்ட் பண்ண அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஏற்றம் அப்படின்றது கண்டிப்பாக
வாழ்வில் வந்து சேரும். இப்போ பொதுவாகவே இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க என்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமே ஆனால், உங்களோட அதி தேவதையே குபேரன் தாங்க. பூரட்டாதினாலே குபேரனுடைய ஒரு நட்சத்திரம் தான். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், காஞ்சிபுரம் போயிட்டு வாங்க, ஏகாம்பரேஸ்வரர் கோவில் போங்க, அங்கே ஜோதி முனி சித்தர்னு ஒரு சித்தர் இருப்பார். அவரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவீர்கள். இல்லாட்டி அந்த சித்தருடைய ஃபோட்டோவோ ஏதாவது கிடைச்சா சும்மா வந்தீங்கன்னா, குருவோட வீடுங்க, குருவோடைய நட்சத்திரம். அதனால குருவருள் இருந்தால்தான் திருவருள். அதனால திருவருள் வேண்டும் நினைக்கக்கூடியவங்க அந்த குருவோட அருளை பிடிச்சிக்கோங்க. நிறைய குருமார்களுடைய, நம்ம சாய்பாபா மாதிரி, நம்மளுடைய மகா பெரியவர் மாதிரி, ராகவேந்தர் மாதிரி, சுரக்கா சித்தர் மாதிரி, யாரை மாதிரிலாம் சித்தர்கள் மார்க்கத்தில் நீங்கள் பயணிக்கப்பட்டால் ரொம்ப நல்லது. இல்லை அந்த மாதிரியான குரு வழிபாடெல்லாம் நீங்கள் பண்ண பூரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் அதி சிறப்பான உன்னதமான தன்மைக்கு போவீங்க. ஓகே, எக்ஸ்பெஷலி என்னுடைய பாதத்திற்கு நான் என்ன மாதிரியான கடவுளை வழிபாடு செய்யலை அப்படின்னா, நீங்கள் பூரட்டாதி முதல் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா வேற யாருமே வேணாம், திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய உலகத்தை இயக்கக்கூடிய அம்பாள் அகிலாண்டேஸ்வரியை போய் பார்த்துட்டு வாங்க. அவளை பிடிச்சிக்கிட்டீங்கனாலே போதும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் கூடிய முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான பூர்வ புண்ணியங்களும் இயங்க ஆரம்பித்து விடும். சரி, ஓகே. பூரட்டாதி நட்சத்திரம் நான் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கேன். நான் யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆனமலையில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். ஆனமலையில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் வழிபாடு அப்படின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, அதுவும் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிக உன்னத பலனை கொடுக்கும். எஸ்பெஷலி திருப்போணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மன், இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது மாசாணி அம்மன் கோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக போயிட்டு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வர முன்னேற்றத்தோட முதல் படியில் தான் போய் நிற்பீர்கள். ஓகே, இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதமாக இருந்தீர்களே ஆனால் பட்டீஸ்வரம் துர்க்கையை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் பூரட்டாதி 4ஆம் பாதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள்னா வேற யாரையும் பிடிக்க வேணாம். இருக்கவே இருக்கான் என் அப்பா பழனிமலை முருகனை போய் பிடிச்சிக்கோங்க. பால தண்டாயுத பாணியை வழிபாடு செய்ய 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 பூரட்டாதி நட்சத்திர 4ஆம் பாதத்தை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையின் முன்னேற்றப்படியில் முதல் படியில் நிற்பீர்கள். நிறைய பழனிமலை முருகனோட ஒரு கனெக்டிவிட்டி வச்சுக்கோங்க. அவரோட வால்பேப்பரை வச்சுக்கிறது, அவரை பார்க்கறது, அதுவும் இந்த விஸ்வரூப தரிசனமான இந்த ஆண்டிக்குளத்தை பார்க்கறது, இதெல்லாம் பார்க்க இந்த ஆண்டிக்குளம் பார்த்தா காசு வருமா அப்படின்னா, அவன்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. என்கிட்ட எதுவுமே இல்லை, நீ கொடுப்பான்னு அவர்கிட்ட விழுந்துட்டு அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதனால கரெக்டாக இருக்கக்கூடிய நம்ம இந்த கோலங்கள் பற்றிலாம் வரக்கூடிய எபிசோடில் பார்ப்போம். ஆனால் ஆண்டி குளத்தில் இருக்கக்கூடிய பாலதண்டாயுத சுவாமி நீங்கள் வழிபாடு பண்ண சூப்பராக இருக்கும். இல்லை மேடம், எனக்கு அதெல்லாம் இல்லை, நாங்கள் இங்கேருந்து பழனிக்கெல்லாம் போக முடியாது. ஒன்று வேணும், உங்கள் வீட்டு பக்கத்தில் பாலசுப்ரமணிய சாமி இருக்கா, நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. இல்லையா, அவரோட ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சு உங்கள் வால்பேப்பரை வச்சுக்கோங்க. அவரே தானம் பாருங்கள். முருகனை கும்பிட்றதுக்கு நேரங்காலம் எது? முருகான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி முன்னுக்கு வந்து நின்றுவார். அதனால பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை சேர்ந்தவர்கள் பழனிமலை முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். இன்னும் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி சிறப்பான ஸ்பெஷலான குவாலிட்டியையும், எந்த கலரை நீங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான முகாந்திரங்கள் தெரியும் என்பதை பற்றியும், எந்த நம்பர்ஸ் உங்களை இயக்குவதற்கு தயாராக இருக்கு என்பதை பற்றியும் நிறைய நான் உங்களோட பேசுகிறேன். இணைந்திருங்கள் குமுதம் பக்தியோடு. நன்றி, வணக்கம். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.